இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தம்பி சைக்கிள தள்ளிட்டு வர்றேன். "என்ன தம்பின்னு?" கேட்கும்போது, "பஞ்சர்" அப்படின்னேன். சரின்னு நானும் கழட்டி ஒட்ட ஆரம்பிச்சுட்டேன். அடிக்கடி வீடியோ எடுக்கும்போது அந்த தம்பி கேட்குறேன், "எதுக்குண்ணே வீடியோ எடுக்கிறீங்க?" அப்படின்னு. "தம்பி நான் யூடியூப்ல போட போறேன்" அப்படிங்கவும், "சரி இந்த கம்பியையும் காட்டுங்க. நீங்க கம்பிய டயர்ல தூக்கி போட்டீங்கல்ல" அப்படின்ட்டு அந்த கம்பிய காட்ட சொல்லிட்டேன். அந்த கம்பிய நானே வீடியோ எடுத்துட்டு, அப்புறம் டயர கீர மாட்டி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம், "தம்பி உன் பேர் என்னடா?" அப்படிங்கும்போது, "ஆலன்" அப்படின்னேன். "டேய் ஹேங் ஓவர் படத்தில ஆலன்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா?" அப்படின்னேன். "தெரியும். நான் அத தெக்க நோக்கி போயிட்டுருக்கோம்" அப்படின்னு அந்த டயலாக் சொல்லி அப்படி சொன்னேன். சரிடா போயிட்டு வாடா அப்படின்னு அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்பா கால் பண்ணார், பஞ்சரு ஊருக்கு தைக்க அப்படின்னாரு. நானும் சரி பேக் எடுத்து வண்டியில் மாட்டிட்டு நானும் வண்டியிலேருந்து கிளம்பிட்டேன். அங்கே போய் பார்த்தா எக்ஸெல்லு. தம்பி நான் வந்து ஒரு பள்ளத்தில் விட்டப்ப டங்குன்னுச்சு, அது டீப் வச்சா என்னன்னு பாரு அப்படின்னாரு. நானும் கழட்டி போட்டு அங்கிட்டு பார்க்கும்போது கழட்டும்போது உள்ளே பார்த்தா டீப்பன் நல்லா தான் இருந்துச்சு. அப்படிங்கவும், சரி தம்பி அப்போ பஞ்சர் மட்டும் இருந்துச்சுன்னா பாரு அப்படிங்கவும் நானும் காத்தடிச்சு பார்க்கும்போது ஒரு பஞ்சர் இருந்துச்சு. அப்புறம் டயரில் பார்க்கும்போது ஒரு ஆணி இருக்குது, துபரி ஆணி, பெரிய ஆணியா. அந்த ஆணியை பிடுங்கி அவர்கிட்ட தூக்கி போட்டு அப்புறம் பஞ்சர் ஒட்டி கொடுத்துட்டு, "அண்ணே வரேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்கூல் பொண்ணு சைக்கிள் தள்ளிட்டு வந்துச்சு. "என்ன பாப்பா என்ன ஆச்சு?" அப்படிங்கும்போது, "என்ன நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு ஈவினிங் வந்து பார்க்கும்போது சுத்தரவே காத்துல டெய்லியும் அடிச்சுட்டு வர முடியல. சிரமமா இருக்குது. என்னன்னு பாருண்ணே" அப்படின்னுச்சு. நானும் முன்னாடி கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். கழட்டிட்டு உள்ளே பார்க்கும்போது டயர்ல ஒண்ணுமே இல்ல. டீப்ல பார்த்தா ஒரு பஞ்சர். "பாப்பா இது பாரு இதில தான் போகுது" அப்படின்னு நானும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டிட்டு இருக்கும்போது, "அண்ணே சீக்கிரம் போகணும்ண்ணே ஸ்கூலு டக்குன்னு ஒட்டி குடுண்ணே" அப்படின்னுச்சு. சரின்னு விரட்டுன்னு கழட்டி மாட்டி அப்புறம் ஒட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு பாப்பாவ அனுப்பிச்சு விட்டேன். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லக்கில போய் நான் பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்தாரு. "என்னண்ணே" அப்படிங்கும்போது, "தம்பி உன் நம்பர் குடு. அர்ஜென்ட்டுக்கு எனக்கு யூஸ் ஆகும்" அப்படின்னு சொல்லவும் என் நம்பரை வாங்கி வச்சுட்டாரு. இப்போ அவர் கால் பண்ணவும் நானும் போய் பார்த்துட்டேன். "என்ன காத்து இருக்கு" அப்படிங்கும்போது, "தம்பி செக் பண்ணிப்பா எதுவும்" அப்படின்னாரு. அப்புறம் கழட்டி பார்க்கும்போது கின்னுன்னு இருந்துச்சு டீப்பில. "தம்பி பக்கத்து வீட்ல போய் பார்த்துக்கலாம்" அப்படிங்கவும், போய் பக்கத்து வீட்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து போய் பார்க்கும்போது, அதில் எனக்கே ஷாக் ஆகி போச்சு. பார்த்தா அதில் ஒரு பஞ்சர் இருக்கு. "சாரிண்ணே நானும் மிஸ் பண்ணியிருப்பேன்" அப்படின்ட்டு பஞ்சர் ஒட்டி கொடுத்துட்டு அவர அனுப்பிச்சு விட்டேன். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தாத்தா மோப்பார் போயிட்டு வண்டியை தள்ளிட்டு வர்றாரு. "என்ன தாத்தா?" கேட்கும்போது, "பஞ்சரு" அப்படின்னாரு. "சரிங்க தாத்தா" நானும் பேக் சைடு வீலை கழட்டி எடுத்து தூக்கி போட்டேன். "அப்பா அம்மா எங்கேன்னு?" கேட்டார். "அப்பா அம்மா வெளியில் போயிட்டாரு" அப்படின்னு பார்த்தா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து தாத்தாவுக்கு தெரியும் போல். எனக்கு தெரில, அவர் அடையாளமே தெரில. என்னையெல்லாம் கேட்டார், விசாரித்தார். "சரிங்க தாத்தா" அப்படின்னு நானும் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா டீப்பு கண்டமாகி போச்சு. "தாத்தா டீப்பு கண்டமாயிடுச்சு" அப்படிங்கவும், "சரி புது டீப் இருந்துச்சுன்னா போடு தம்பி" அப்படின்னாரு. நானும் புது டீப் எடுத்து போட்டு ஃபோட்டோலாம் போட்டு எடுத்து மாட்டி கொடுத்து வீட்டில் மாட்டியாச்சு. அப்புறம் தாத்தாவை கிளப்பி அனுப்பிச்சி விட்டேன். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே மாட்டு சாணம் தள்ளலாம்ட்டு நான் அள்ள ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சு, "என்னம்மா?" அப்படிங்கும்போது, "வாடா பஞ்சர்டா வண்டி ஓட்டுறா" அப்படின்னுச்சு. சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு மாட்டு சாணம் தள்ளிக்கலான்ட்டு பாதி அள்ளி பாதி எல்லாமே போட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்க்கும்போது ஸ்ப்ளெண்டர் வண்டி முன்னாடி ஒரு பஞ்சர். ஏன்னா சென்டர் ஸ்டாண்டு போடுங்க அப்படின்னு. சென்டர் ஸ்டாண்டு போட முடியாது, ஸ்டாண்டு உடஞ்சி கிடக்குது அப்படின்னு. அப்போ ஒன் சைடாக நிப்பாட்டி அப்புறம் வீலை கழட்டி அதுக்கப்புறம் சப்போர்ட்டு வீலுக்கு வச்சு அதுக்கப்புறம் கழட்டி உள்ளே பார்க்கும்போது பஞ்சரே இல்லை. மவுத்தில் லைட்டாக போயிருக்கும் போல். நானும் வேஸ்ட்டாக கழட்டி அப்புறம் திரும்பி மாட்டி அனுப்பிச்சி விட்டேன்.